ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு கட்டிங் செஞ்ச ப்ளவுஸை வச்சு ஆரி ஒர்க் செய்கிறதுக்கு மார்க் பண்ணுறது எப்படின்னு தான். இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த ப்ளவுஸு கட்டிங் செஞ்சது என்ன அளவு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் இது. ஆரி ஒர்க் செய்கிறதுக்கு கழுத்து சுற்றளவு மட்டும் நாம் வெட்டாமல் அப்படியே வெட்டணும். நெக்கு இறக்க 8.5 இன்ச் இருக்குது. நெக்கு அகலம் 2.25 இன்ச் இருக்குது. உடம்பு சுற்றளவு 9.5 இன்ச் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக 1.25 இன்ச் லூஸ் வேணால் பிரித்து விடுறதுக்கும் விட்டுருக்கு. இடுப்பு சுற்றளவு இந்த ப்ளவுஸுக்கு 31 இன்ச் அந்தளவுக்கு வச்சுருக்கு. ஆம்கோல் இறக்கம் 5.5 இன்ச் வச்சுருக்கு. ஆம்கோல் சுற்றளவு 16 இன்ச்சு வரும். அதுவும் சரியாக இருக்குது. ஷோல்டர் நீளம் வச்சது இந்த ப்ளவுஸுக்கு 5.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு வச்சுருக்கு. நெக்கு அகலம் 2.25 இன்ச் இருக்குது. மார்க் செய்யும்போதும் இன்னொரு 1/4 இன்ச் அந்த சைடு தள்ளி தான் நாம் மார்க் செஞ்சுக்கணும். தைக்கிறக்கும் அதிலே விட்டுறணும். ஆரி ஒர்க் செய்யும்போதும் அவங்களுக்கு மார்க் செஞ்சது மேலேயே ஆரி ஒர்க் செய்ய சொல்லிட்டோம்னா நம்ம தைக்கும் போதும் சரியாக வந்துடும். ஃப்ரண்ட் சைடு நெக்கு இறக்கம் 6 இன்ச் இருக்குது. 13 இன்ச் இறக்கம் இருக்குது. பட்டி கட்டிங் செய்கிறக்கும் ஃப்ரண்டில் 3.5 இன்ச் இருக்குது. பேக் சைடு 3 இன்ச் அளவு வச்சுருக்கு. அதுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு பட்டி கட்டிங் செஞ்சுருக்கு. இந்த ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் பட்டி கட்டிங் செஞ்சோம்னா சரியாக வந்துடும். கை நீளம் 7 இன்ச் இருக்குது. தைச்ச பின்னாடி 6.5 இன்ச்சுக்கு வரும். 3.25 இன்ச் கிராஸ் பண்ணி கட்டிங் செஞ்சுருக்கு. கை லூஸு மேல் சைடு 14.25 இன்ச் இருக்குது. அந்த சைடு 1.25 இன்ச் எக்ஸ்ட்ராவாக துணி விட்டுருக்கு. இந்த சேலைக்கு கரை பீஸு எது கீழ் சைடு வராமல் உள் சைடே ஒரு டிசைன் வச்சுருக்குறாங்க, கரை வந்த மாதிரி. அதுக்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரை பீஸ் அந்த சைடு வந்துருந்ததுன்னா நம்ம ஸ்லீவ் அந்த பக்கம் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரை பீஸ் வந்ததுக்கு கீழே ஒரு 2 இன்ச் துணி இருக்குது. கட்டிங் செஞ்ச ப்ளவுஸில் மடித்து தைக்கிறதுக்கு என்ன விட்டமோ அதையே கரெக்டான அளவில் வச்சுக்கலாம். மார்க் செய்கிறது கவர் தட்டு வெட்டின பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஆப்போசிட் வரணும். இன்னொரு சைடு மார்க் பண்ணும்போது இது மட்டும் மாறாமல் இருந்துக்கணும். இப்போ லைனிங் கிளாத்து என்ன அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி விட்டுடலாம். சென்டர்லையும் மார்க் பண்ணிக்கலாம். இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது, இந்த சென்டரில் ஆரி ஒர்க் செய்யும்போது கை லூஸ் என்ன தேவையோ அதை விட ஒரு 1/4 இன்ச் கம்மியாக வர்ற மாதிரி சென்டர்லேருந்து மார்க் பண்ணி விட்டுறணும். அதுக்குள்ளே மட்டும்தான் அவங்க அந்த ஒர்க் செய்யணும். அப்போ தான் தையல் அடிக்கும் போதும் அதில் பட்டு அதெல்லாம் கட் ஆகாமல் கரெக்டாக வரும். மேல் சைடு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் அடிக்கிறதுக்கும் மார்க் பண்ணி விட்டுறணும். அதுலேயும் ஆரி ஒர்க்கு செய்யக்கூடாது. இதை மட்டும்தான் நாம் கவனிக்கணும். இந்த ப்ளவுஸுக்கு மேல் சைடில் எந்த ஒர்க்குமே செய்யலை. கீழே ஒரு 2 இன்ச் அளவுக்கு மட்டும்தான் சிம்பிளாக மட்டும்தான் ஒர்க் செய்யுது. ஏன்னா சீலையே ஒரு 1300 அந்த ரேஞ்ச் இருக்கிற சீலை தான் இது. அதனால் ஒரு 1500 அந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் இந்த ப்ளவுஸுக்கு ஒர்க் செய்கிறாங்க. இல்லைனாலும் அதுக்கு கம்மியாக என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இதுக்கு ஒர்க் செய்யுது. அதனால் ரொம்ப சிம்பிளாக தான் வரும். தையல் அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுடலாம். மேல் சைடு 14.25 இன்ச் இருக்குது. அதுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு உள் சைடு தான் ஆரி ஒர்க் செய்யணும். அப்போ தான் நம்ம தையல் அடிக்கும்போதும் ரன்னரில் பட்டு ஆரி ஒர்க் செஞ்சதெல்லாம் கட் ஆகாமல் கரெக்டாக வரும். கீழ் சைடு கை லூஸு 11.25 இன்ச் இருக்குது. அதை விட ஒரு பாயிண்ட் கம்மியாக வர்ற மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம். தைக்கும்போதும் ஆரி ஒர்க் செஞ்சதில் தையல் படுற மாதிரி இருந்ததுன்னா சிங்கிள் ரன்னர் மாற்றி அதுக்கு பின்னாடி தையல் அடிச்சுக்கலாம். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும். தையலும் கரெக்டாக எட்ஜிலேயே வரும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்.
ஒரு ஸ்லீவுக்கு மார்க் பண்ணுறது இவ்வளோ தான். இன்னொரு ஸ்லீவு அந்த சைடு அப்படியே திருப்பி கவர் தட்டு மட்டும் கரெக்டாக ஆப்போசிட் வர மாதிரி வச்சுக்கலாம். இந்த மார்க் செஞ்சோம்னா ஒரு நாள் அந்த அளவுக்குள்ளேயே நம்ம ஆரி ஒர்க் செய்யறதுக்கு கொடுத்துடணும். இல்லைன்னா இந்த மார்க்கெலாம் அழிஞ்சு போயிடும், அவ்வளோக்கா தெரிவிக்காது. எந்த ஒர்க் செய்கிற மாதிரி இருந்தனாலும் இந்த மெத்தேடில் தான் ஆரி ஒர்க் செய்கிறதுக்கு, இல்லை மிஷின் எம்ப்ராய்டிங் போடுறனாலும் இதே மாதிரி தான் மார்க் செய்யணும். இன்னொரு ஸ்லீவு இந்த சைடு அப்படியே இழுத்து விட்டுக்கலாம். துணியை ரெண்டாக எடுத்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம். அதை அப்படியே இந்த சைடு திருப்பினோம்னா ஆப்போசிட் வந்துடும். இந்த ஸ்லீவுக்கு என்ன மார்க் செஞ்சோமோ அதே மாதிரி தான் அந்த சைடும் பண்ணிக்கணும். ஒவ்வொரு சீலையில் துணி ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ளவுஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், கை நீளம் அதிகமாக வைக்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம துணி என்ன இருக்குது அப்படிங்கிறத ப்ளவுஸ் கட்டிங் செய்யும் போதே நாம் செக் பண்ணிக்கணும். அப்படி கம்மியாக இருந்ததுன்னா இந்த துணியில் இவ்வளோ தான் வைக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு போன பின்னாடி நாம் மறுபடியும் கட்டிங் செஞ்சு பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்க ஒரு மாடல் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு பின்னாடியும் நாம் கேட்டு சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கணும். பட்டு சேலையில் துணி அதிகமாகவே தான் வரும், ஏதோ ஒவ்வொரு ப்ளவுஸில் மட்டும்தான் கம்மியாக வரும், இல்லைன்னா ஒரு சைடு மட்டும்தான் கரை வரும். அந்த ஒரு சைடு வர்ற கரையில் தான் நம்ம கரெக்டாக வைக்க முடியாது. துணி 80 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும். 2 சைடு கரை இருந்துன்னா சரி பண்ணிக்கலாம். இந்த துணியில் அதிகமாகவே நூல் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. கட்டிங் செஞ்சோம்னா அப்போவே தைச்சிடணும், கட்டிங் செஞ்சு வச்சிட்ருக்கக்கூடாது. கை லூஸு 11.25 இன்ச்சு வேணும். ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக வச்சு மார்க் செஞ்சுக்கலாம். இந்த சைடு 5.5 இன்ச், அந்த சைடு 5.5 இன்ச்சு, ஒரு 11.25 இன்ச் வருது. சிங்கிள் ரன்னர் மாட்டி தையல் அடிச்சிட்டோம்னா ஆரி ஒர்க் செஞ்சது மேலே படாமல் வந்துடும். ஸ்கேல் வச்சு மார்க் செய்யும் போதும் அந்த துணி அங்கங்கே நகர்ந்து போயிடுது. அந்தளவுக்கு துணி ஒரு கிரிப் இல்லாமல் ரொம்ப வளவளன்னு இருக்குது. எல்லா சைடுமே ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக தான் மார்க் பண்ணியிருக்கு. அதுபோக தையல் அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு மேல் சைடும் விட்டுருக்கு. ஸ்லீவ் மார்க் பண்ணுறது இவ்வளோ தான். அடுத்து அந்த பீஸ் அப்படியே அந்த சைடு இழுத்துக்கலாம். அதையே சென்டர் பண்ணி பேக் சைடுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதில் 85 சென்டிமீட்டருக்கு மேலேயே துணி இருக்குது. இந்த சைடு சென்டர் மார்க் பண்ணி பேக் சைடுக்கு மார்க் செஞ்சிட்டோம்னா 2 சைடுமே துணி இருக்கும். அதில் 2 ஃப்ரண்ட் பீஸும் வச்சுக்கலாம். பட்டிக்கும் அதுலேயே துணி மிச்சம் இருக்கும். பேக் பீஸ் வச்சது போக 2 சைடு துணி இருக்குது, அதுலேயே நம்ம பட்டி கட்டிங் செஞ்சுக்கலாம். அதுபோக மேல் சைடு துணி இருக்கும், அது 2 ஃப்ரண்ட் பீஸும் கட்டிங் செஞ்சுக்கலாம். மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு துணி விட்டுருக்கு, அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு துணி விட்டுடலாம். இந்த கிளாத்தில் அதிகமாக பிசுறு வர்றதுனால ஒரு 2 நாள் இந்த மாதிரி ஆரி ஒர்க் செய்கிறதுக்கு அங்கங்கே எடுத்து வைப்பாங்க. அதனால் அதிகமாகவே பிசுறு வந்துடும். நாம் தைக்கும் போதும் அதெல்லாம் கட்டிங் செய்கிறதுக்கு இந்தளவுக்கு துணி இருந்ததுனா தான் சரியாக இருக்கும். சைடில் ஆம்கோல் பகுதியிலையும் மார்க் பண்ணி விட்டுடலாம். கழுத்து சுற்றளவுக்கு மட்டும்தான் நம்ம கரெக்டாக மார்க் செய்யணும். நாம் என்ன மார்க் செய்கிறோமோ அந்தளவுக்கு தான் கழுத்து சுற்றளவும் வரும். தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு 2 சைடும் சேர்த்தியே மார்க் பண்ணிடலாம். அந்த மார்க்கு மேலேயே ஆரி ஒர்க் செஞ்சதுன்னா நாம் தைக்கும்போது சிங்கிள் ரன்னர் மாற்றி தையல் அடித்தோம்னா நம்மளுக்கு என்ன கழுத்து சுற்றளவு வேணும், கழுத்து இறக்க என்ன வேணும் அப்படிங்கிறது இப்போ நாம் மார்க் செய்யறதை பொறுத்து தான் இருக்குது. சைடில் இடுப்பு சுற்றளவு என்ன இருக்குது அதுக்கு மார்க் பண்ணிடலாம். அந்த அளவுக்குள்ளே மட்டும்தான். உள் சைடு ஏதாச்சும் ஒர்க் செஞ்சதுனாலும் தையலில் படாமல் கரெக்டாக வரும். இல்லை அதை தாண்டி அந்த சைடு மார்க் செய்யாமல் விட்டுட்டோம்னா
ஃபுல்லாகவே ஒவ்வொருத்தர் ஒர்க் செஞ்சுருவாங்க. அப்போ நம்ம சைடில் தையல் அடிக்கும் போதும் ஒன்றா அதை பிரித்து விட்டு தான் நம்ம தையல் அடிக்கிற மாதிரி இருக்கும். மேல் சைடும் இந்த பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். பழைய மார்க்லேயே வச்சுக்கலாம். ஷோல்டர் மார்க் பண்ணதுலேருந்து சென்டர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சைடும் 2.25 இன்ச் இருக்குது. இன்னொரு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம் தையல் அடிக்கிறதுக்கு. அந்த அளவில் மட்டும் ஆரி ஒர்க் செஞ்சதுன்னா சரியாக வரும். அஞ்சரை இன்ச் இருக்குது, அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து 2 சைடு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சிடலாம். மேல் சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கீழேயே ஆரி ஒர்க் செய்கிற மாதிரி மார்க் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதும் அதில் படாமல் வரும். இப்போ மார்க் பண்ண மாதிரியே ப்ளவுஸ் பீஸ்லேயும் ஒரு 1/4 இன்ச் தையல் அடிக்கிறதுக்கு சேர்த்து மார்க் பண்ணிடலாம். இவ்வளோதான். டீஸில் மார்க் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக தெரியுது. இதுக்கு பின்னாடி பேனாவில் கரெக்டான அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பாயிண்ட் அதிகமாக வந்ததுன்னா கூட ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாகவே வந்துடும். 5.5 இன்ச் இருக்குது. இந்த சைடு ஒரு 1/4 இன்ச், அந்த சைடு ஒரு 1/4 இன்ச், 6 இன்ச்சு அகலத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டாக மார்க் பண்ணி விட்டுடலாம். நார்மலாக கட்டிங் செய்யும்போது இந்த அளவுக்கு தான் மார்க் பண்ணி கட்டிங் செய்வோம். நம்ம தைக்கும் போதும் ஒரு 1/4 இன்ச் சேர்த்தி வந்துடும். ஆனால் இதுக்கு ஒர்க் செஞ்ச பின்னாடி அதே எட்ஜில் தையல் அடிக்கிறதுனால இப்போ நம்ம அந்த 1/4 இன்ச்சு சேர்த்தி மார்க் பண்ணுறோம். அவ்வளவுதான். ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து சென்டர் பண்ணி 2 சைடும் 3 இன்ச் 3 இன்ச்சு வச்சுக்கலாம். துணி நகர்ந்து போகிறதுனாலேயே நம்ம கரெக்டாக மார்க் செஞ்சோம்னாலும் அது அங்கங்கே கிளாத்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அழுத்தி மார்க் பண்ணால் மட்டும்தான் மார்க்கு தெரியுது. ரொம்ப கம்மியாக அழுத்தி மார்க் பண்ணால் மார்க் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப அழுத்தி மார்க் செய்யும்போதும் கிளாத் அங்கேயே நகர்ந்து வந்துடுது. கீழ் சைடு ஒரு 6.25 இன்ச்சு வர மாதிரி வச்சுக்கலாம். மேல் சைடு மட்டும் கரெக்டாக 6 இன்ச்சு வச்சுக்கலாம். ஏன்னா இது ஆரி ஒர்க் செய்யும்போது அங்கங்கே ஒவ்வொரு பாயிண்ட்டும் சுருக்கடிச்சு ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக தான் வரும். ஊசியில் குத்தி எடுக்கும்போதே துணியை உள் சைடு இழுத்துட்டு போயிடும். அதனால் நாம் என்ன மார்க் செய்கிறோமோ அதை விட ஒரு 1/4 இன்ச்சு சுற்றளவு ஒவ்வொரு கிளாத்தில் கம்மியாக தான் வருது நான் தைச்சு பார்த்ததில். அதனாலேயே கீழே ஒரு 1/4 இன்ச்சு நான் சேர்த்தி வச்சுக்கிட்டேன். பேனாவில் இந்த மாதிரி சின்னதாக மார்க் பண்ணிட்டோம்னா அழிஞ்சும் போகாது. அவங்க ஒர்க் செய்யும்போதும் கரெக்டாக தெரிஞ்சுக்கும். பேனாவில் மார்க் செஞ்ச அளவுக்கு ஸ்கேல் வச்சு லைனாக இழுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை ரவுண்ட் ஷேப்பில் கட்டிங் செய்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். இதில் நாம் டீஸ் வச்சு இழுக்கும்போதும் துணி நகர்ந்து போகிறதுனால அந்த ரவுண்ட் ஷேப்பு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதனால் மெதுவாக மார்க் செஞ்சுக்கலாம். முதல் மார்க் செஞ்சது கொஞ்சம் மேலே வந்துருச்சு. ரெண்டாவது இன்னொரு மார்க் செஞ்சுக்கலாம். ஒரு சைடு மார்க் செஞ்சது என்ன அளவு இருக்குது அப்படின்னு டேப்பில் அளந்து
அந்த சைடு அதே மாதிரி மார்க் செஞ்சுக்கலாம். அப்போ தான் 2 பக்கம் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ சரியான அளவே வந்துருச்சு. தையல் அடிக்கும்போதும் இதை ஒட்டுன மாதிரி தையல் அடிச்சிட்டோம்னா கழுத்து சுற்றளவு சரியாக வந்துடும். அடுத்து ஃப்ரண்ட் சைடுக்கு மார்க் பண்ணிக்கலாம். துணி அதிலேயே சென்டரில் அதிகமாகவே இருக்குது. ஸ்ட்ரெயிட் கட்டிங்னா நேர் வச்சுக்கலாம். கிராஸ் கட்டிங்னா கிராஸாக வர மாதிரி வச்சுக்கலாம். ரைட் சைடு மட்டும்தான் ஆரி ஒர்க் செய்யுது, அதனால் ரைட் சைடு கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கலாம். பெரிய ப்ளவுஸாக இருந்ததுனாலும் துணி அந்த அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸ்லீவ் மார்க் பண்ணதும் பேக் சைடு மார்க் பண்ணதும் ஒரு 2 இன்ச்சு தள்ளி சென்டரில் வச்சுக்கலாம். 6 இன்ச்சு நீளம் இருக்குது, 2.25 இன்ச்சு அகலத்துக்கு மார்க் பண்ணியிருக்கு. இதை அப்படியே அந்த சைடு தெளிப்பு போட்டுக்கலாம். தையல் அடிக்கிறதுக்கு 4 இன்ச்சு தள்ளி வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க் செய்யும்போதும் அதிலேயே செஞ்சுட்டாங்கன்னா நம்ம தைக்கும் போதும் சரியாக வந்துடும். கீழ் சைடு 6 இன்ச்சு நீளம் வச்சுருக்கு, இன்னொரு 4 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கலாம். கட்டிங் செஞ்ச ப்ளவுஸை வச்சு ஆரி ஒர்க்கு மார்க் பண்ணுறது இவ்வளோ தான். இதில் புரியல அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஆரி ஒர்க்கு மார்க் செய்யறதுக்கு. அந்த ப்ளவுஸு ரொம்ப பெருசாக இருந்ததுனால வீடியோவில் அந்தளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்காது. இந்த ப்ளவுஸு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால வீடியோ நல்லா கவர் ஆகி வருது. அதில் புரியல அப்படின்னாலும் இந்த வீடியோவில் பார்க்கும்போது புரிஞ்சுக்கும். இந்த ப்ளவுஸுக்கு ஆரி ஒர்க் செஞ்சு வந்த பின்னாடி எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் வீடியோவில். ப்ளவுஸ் கட்டிங் செய்கிறது எப்படி அப்படின்னும் ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது. கட்டிங் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படின்னும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக பார்த்து புரிஞ்சுக்கலாம். பேனாவில் கரெக்டாக மார்க் பண்ணிட்டு அப்படின்னா தான் அழிஞ்சு போகாது, கரெக்டாக தெரியும். டீஸில் மார்க் பண்ணுறது இந்த பீஸ் 2 டைம் அடித்து வச்சோம்னாவே கொஞ்சம் அழிஞ்சு போயிடும். மார்க் பண்ண அளவுக்கு டீஸ்லேயே ரவுண்டாக மார்க் பண்ணிடலாம். தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு விட்டு தான் மார்க் பண்ணியிருக்கு. சிங்கிள் ரன்னர் மாற்றி நம்ம தைச்சிட்டோம்னாவே போதும். கழுத்து பீஸு மட்டும் தையல் அடித்த பின்னாடி கட்டிங் செஞ்சுக்கலாம். அதே பீஸை வச்சு இன்னொரு சைடுக்கும் கழுத்து பீஸு கட்டிங் செஞ்சுக்கலாம். முதலே நம்ம கட்டிங் செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்க என்ன ஒர்க் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் தள்ளி வந்துன்னா கூட தையல் அடிக்கும்போது ரொம்ப ஓரத்துலேயே வந்துடும். அதனாலேயே கழுத்து பீஸு மட்டும் கட்டிங் செய்யக்கூடாது, தைச்ச பின்னாடி கட்டிங் செஞ்சுக்கலாம். பட்டி வெட்டுறக்கும் அந்த சைடு துணி இருக்குது. இன்னொரு ஃப்ரண்ட் சைடு பீஸும் இந்த சைடு வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிவடையுது. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Hey there. Subscribe to my channel and also press this bell icon so you can get latest video notifications. And this is absolutely free.